நாளிலே நான் உங்களை ஒரு பிரயாணத்துக்குள்ளாக நான் அழைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு டிராவல் பண்ண உங்க கூட நான் ஆசைப்படுகிறேன். அந்த பிரயாணத்தோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கு வரக்கூடிய கவலைகளை இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் மேற்கொள்ள முடியும். How do we handle worry in 2025? நமக்கு வரக்கூடிய கவலைகளை எப்படி நாம் கையாள போறோம்? இந்த கவலை என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட். உலக பிரகாரமாகவும் பேசலாம் இந்த கவலை குறித்த இந்த வார்த்தை. வேதத்தை குறித்தும் அந்த கவலை குறித்தும் பேசுகிறார்கள். இதை குறித்து நம்ம பேசினே போகலாம், கவலை குறித்து. பட் ஆனால் இப்போ என்னால் பேச முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு ஒரு டிராவல் மட்டும் நான் உங்கள்ட்ட பேச நான் ஆசைப்படுகிறேன் இந்த தலைப்பிலிருந்து. இந்த கவலை உங்களை பார்த்து நான் கேட்டேன்னா எல்லாரும் நிச்சயமாக கை தூக்குப்பீங்க. எது குறித்தான கவலை பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை குறித்தான கவலை, பிள்ளைகளை குறித்தான கவலை, எதிர்காலத்தை குறித்தான கவலை, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்தான கவலை. லோன் எடுத்துருப்பீங்க, 6ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி பேங்க்லேருந்து லோன் போயிடும், அது குறித்தான கவலை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கவலைகளை நம்மளுக்குள்ளாக என்ன பண்ணுறோம், யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் எப்படியே சொல்றார், எல்லாரும் கவலைப்படுறாங்க, அந்த உலகத்தில் எல்லாரும் கவலைப்படுறாங்க. அது பெரிய ஆளுங்களாம் சரி, சாதாரணமாலும் சரி, நடுத்தரம் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க, கவலைப்படுறாங்க. ஆனா பைபிள்ல பார்த்தீங்கன்னா கவலைக்கு குறித்து ஒரு சொல்யூஷன் உண்டு. கவலை குறித்து சொல்யூஷன் தராங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாளில் கூட நீங்க கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க வெளியோடு கடந்து செல்லும் பொழுது ஒரு ஒரு சொல்யூஷனோட, ஒரு சந்தோஷத்தோட அந்த கவலை குறித்து நீங்க நினைக்க கூடாது இனிமேல். அதுதான் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி நம்ம இந்த கவலையை ஹேண்டில் பண்ண குறித்து தான் நான் பேச போறேன். இந்த கவலை பார்த்தீங்கன்னா ஒன்று அன்ஈசினஸ். என்னது அன்ஈசினஸ்? இந்த கவலை பார்த்தீங்கன்னா ஒன்று பயம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன பண்ண போறோமோ, குடும்பத்தை குறித்து ஒரு பயம். இந்த கவலை பார்த்தீங்கன்னா ஒரு அச்சம். இந்த கவலை பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் ஒரு சரியான மைண்டில் இருக்காது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஒரு சரியான ஃபோக்கஸ் மைண்டில் இருக்காது. பண்ணலாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவலை. இந்த கவலையை பார்த்தீங்கன்னா 2 காரியம் நான் சொல்ல முடியும். இந்த கவலையை நான் பார்க்க முடியும், கவலையை கேட்க முடியும். கவலையை பார்க்க முடியும், கவலையை கேட்க முடியும். பார்க்க முடியும்னா உதாரணம் பாருங்க, ரியாஸ் இங்கே உட்கார்ந்து இருக்காரு. ஒரு துக்க முகத்தோட உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் என்ன நினைப்பேன், ஏதோ ஒரு கவலை போல அவருக்கு. கரெக்டுங்களா? ஸோ என்னால் என்ன பண்ணும், பார்க்க முடியும் அந்த கவலையை. ஏதோ ஒரு கவலை ரியாஸுக்கு, முகம் சோர்வாக இருக்குது, ஏதோ ஒரு அப்செட் ஆகுறாரு, பார்க்க முடியும். இந்த கவலை குறித்து கேட்க முடியும். எப்படி கேட்க முடியும் என்றா, நான் ஒரு சர்ச்சில் நான் பேசினேன், இதை பற்றி இல்லை, வேற டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு அம்மா வராங்க. நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த அம்மாவை, நான் பேசுனதே இல்லை. அவங்களுக்கு எல்லா கவலையும் என்ன பண்ணுறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவலையை சொல்ல ஆரம்பிக்கும். அப்போது கவலையை 2 பாகமாக பிரிக்கலாம். இப்போ கவலையை கேட்க முடியும், கவலையை பார்க்க முடியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலை குறித்து அது தவறு, கவலைப்படாதீர்கள் என்று சொல்றாரு. கவலைப்படாதீர்கள் என்று சொல்றாரு.
ஆனா குட் வரி, நல்ல கவலையும் இருக்குது. என்னது? நல்ல கவலையும் இருக்குது. 2 கொரிந்தியர் 11:28 வாசிப்பீர்கள் என்றால், 2 கொரிந்தியர் 11:28 வாசிங்க. ம் ஆ போதும் சிஸ்டர், தேங்க்யூ. பவுலடியார் சொல்றாரு, எதை குறித்து அவர் கவலைப்படுறாருன்னா, எல்லா சபையும் குறித்து அவர் கவலை. பவுலடியாருக்கு எதை குறித்து கவலை? எல்லா சபை. இது வந்து குட் கவலை, இது தவறே கிடையாது. பெனிஃபிஷியல் வரி. அவர் ஊழியத்தின் நிமித்தமாக, திருச்சபை நிமித்தமாக அவர் கவலைப்படுறார். அப்போ பைபிளை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆனா பவுலடியார் பார்க்கும் பொழுது எதனால் நிமித்தம் கவலைப்படுறார் என்றால், சுவிசேஷ நிமித்தமாக, திருச்சபை நிமித்தமாக, ஒவ்வொரு திருச்சபை வளர வேண்டும், பெருக வேண்டும், சுவிசேஷ நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு? கவலைப்படுறார். அப்ப அந்த கவலையானது உலக ரீதியாக பார்க்கும் போது கேட்க முடியும், பார்க்க முடியும். வேதத்தின் நிமித்தமாக பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற கவலைப்படாதீங்கன்றாரு. ஆனா பவுலடியார் நிமித்தம் பார்க்கும்போது பெனிஃபிஷியல் ஒரு குட், ஊழியத்துக்காக கவலைப்படுறது குட் அப்படின்னு அவர் பவுலடியார் சொல்றார். சரி, இப்போ முதல் காரியம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கவலைப்படுவோம் என்றால் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஒருத்தர் கவலைப்படணும்னா என்ன ஆகுதா இம்மிடியா தேவைப்படுங்க தெரியுங்களா? ஒன்று சமாதானம், ஒன்று நம்பிக்கை. கரெக்டுங்களா? அவருக்கு ஏதாவது ஒரு சமாதானம் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும் கவலைப்படும் போது. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 34. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. ம் 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 ஒரு நிமிஷம் சிஸ்டர், நம்ம ஒன் பை ஒன்னாக போவோம். அதில் வசனம் பார்த்தீங்கன்னா நல்லா வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தையை ரவுண்ட் பண்ணிங்க. கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தையை வச்சு கரெக்டுங்களா? அடுத்த 26ஆம் வசனம் போங்க. ஆ ஆ ஆ ம் 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 2 ஒரு நிமிஷம் சிஸ்டர், எத்தனாவது பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து கவலைப்படாத வார்த்தை பார்த்தோம். ரெண்டாவது இப்போ கவலைப்பட அந்த வார்த்தை வருது. வாசிங்க. ம் ம் எத்தனை இது? மூணாவது வாட்டி. சரிங்களா? ம் ம் 4 ம் 5 ம் 6 வாட்டி. எத்தனை வாட்டி அது? 6 வாட்டி. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னா, மலை பிரதேசத்துல இருந்து அட்ரஸ் பண்றாரு. 5, 6, 7ஆம் அதிகாரம். திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. நான் இப்படியாக நான் தியானிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்துல ஒன்றும் சொல்ல, 6ஆம் அதிகாரத்துல ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வரும்பொழுது இந்த கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு 6 முறை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். ஒருவேளை அங்க உட்கார்ந்து திரளான ஜனங்கள் எதுக்காக குறித்து கவலைப்பட்டு இருக்கலாம். கரெக்டுங்களா? ஏதாவது குறித்து அவங்க கவலைப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று 6 முறை என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை பயன்படுத்தாரு. எதுக்காக நம்ம கவலைப்படுறோம்? உதாரணம் சொல்றாரு, பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, பறவைகளை கவனித்து பாருங்க, அது அறுப்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை. அப்போ எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? என்ன பர்பஸாக நீங்க கவலைப்படுறீங்க?
எல்லாமே ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வாரு, எல்லாம் ஆண்டவர் தேவையில சந்திப்பாரு, எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? கவலைப்பட சொல்லி ஒன் பை ஒன் என்ன பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை நீங்க பண்ணுங்க, தேடுங்க. எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில முதல் பிரையாரிட்டி ஆண்டவர். உங்க வாழ்க்கையில முதல் பிரையாரிட்டினா உங்க ஃபோக்கஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். உங்க வாழ்க்கையில முதல் பிரையாரிட்டினாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தான். உங்க வாழ்க்கையில முதல் பிரையாரிட்டினா கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு. உங்க வாழ்க்கையில முதல் பிரையாரிட்டினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெருங்கி வாழுவது. எதுக்காக கவலைப்படுறீங்க? எதுக்காக கவலை? என்ன உண்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன நடக்கும், எது நடக்கும், நாளைக்கு என்ன பண்ணலாம், திருமணத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலை. ஆண்டவராகிய இயேசு சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீடித்து இன்னும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி நடக்கும்னா, அவர் சொல்ற வார்த்தை முதலாவது, முதல் குறிக்கோள், முதல் போக்கஸ், முதல் கோல், முதல் பிரையாரிட்டி, முதல் கமிட்மெண்ட், முதல் சரண்டர். ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இவைகளை செய்யும் பொழுது அந்த கவலை என்ன பண்ணாது, உங்களுக்கு தெரியாது. அந்த கவலை என்ன பண்ணாது, அது குறித்து நீங்க யோசிக்க மாட்டீங்க, அது குறித்து நீங்க சிந்திக்க மாட்டீங்க, அது குறித்து தியானிக்க மாட்டீங்க. ஏனென்றால் இந்த பிரைமரி போக்கஸ் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் குறித்து என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இது ஒரு டீச்சிங். இது எனக்கு ஒரு டவுட், ஏன் ஆண்டவராகிய இந்த கவலை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் பேசிக்கலாமே, இல்ல ஒரு 6ஆம் அதிகாரத்தில் பேசிக்கலாமே, ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்து இருக்குது. அப்ப என்ன பண்றாரு, அந்த கவலையை குறித்து என்ன பண்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு என்ன பண்ற போதிக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்படும் போது உங்களுக்கு வேண்டியது என்னது, நம்பிக்கையும் விசுவாசம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த சமாதானம் உங்களுக்கு வரும்பொழுது அந்த கவலை குறித்து என்ன பண்ணும்போது நினைக்க மாட்டீங்க, நீங்க நினைக்க மாட்டீங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று அந்த நம்பிக்கை, விசுவாசம், அந்த சமாதானம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், ஆளுகை செய்யும். முதல் பிரையாரிட்டி, முதல் கோல், முதல் போக்கஸ், முதல் கமிட்மெண்ட், முதல் சரண்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப கவலை குறித்து என்ன பண்ணாதீங்க, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, அது சிந்திக்கவோ, அது தியானிக்கவோ, அது நினைக்கவோ என்ன பண்ணாது கூடாது. அது முதல் பிரயாணம். ரெண்டாவது பிரயாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்பாராம நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நம்மளோட சூழ்நிலைகளை. வரி அண்ட் ஆங்ஸைட்டி நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும்போது, அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் வரும்பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, அது நம்மளை சில பேர் ஜீர்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு கடந்து போகும்பொழுது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, ஒரு அதிர்ச்சி விதமான ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த நபரை குறித்து ஒரு மரணமோ, ஒரு அதிர்ச்சியோ, ஒரு விபத்தோ, ஏதாவது அதை குறித்து என்ன பண்ணுவாங்க, சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள், அந்த சந்தர்ப்பத்தை குறித்து. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும் பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சீஷர்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூடவே இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிராவல் பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை பார்த்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை பார்த்தாங்க. அவங்களுக்கு கவலை கிடையாது, பயம் இல்லை, எதுவுமே இல்லை இந்த 4 அதிகாரத்தில். ஆனா இந்த 14ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, 14ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கும் பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசினது பிரயாணம். அவர் மரித்து என்னது
பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துட்டு போன்ற அந்த அதிகாரம் 15, 16, 17. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண சீசனை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் என்னாது கலங்காது இருப்பதாக. அவங்களுக்குள்ள கவலை, அவங்களுக்குள்ள ஒரு பயம். ஆங்கில வேதத்துல ட்ரபிள் போடுறது, உணர்வு வேதத்துல வரி போட்டிருக்குது இந்த டிரான்ஸ்லேஷன்ல. ஏன் கவலை? ஆண்டவராகிய இயேசு கூட இருந்தாங்க, இப்ப இல்லாம போறாங்களே. அற்புதத்தை பார்த்தாங்களே, யார் செய்வா அற்புதம்? அதிசயங்களை பார்த்தாங்களே, இப்ப யார் செய்வா? சுகமாக்குறாங்களே, இப்ப யார் செய்வா? எப்படி ஊழியம் செய்ய போறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து எப்படி நம்ம ஊழியம் செய்ய போறோம்? ஆண்டவர் எங்களை விட்டு கடந்து செல்ல போறீங்களே. எல்லா சீசனும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க. தோமா கேட்கறாரு, எல்லா சீசனும் கேட்கறாங்க. உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த போறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க இருதயம் என்னது கலங்காது இருப்பதாக என்று சொல்றாங்க. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சொன்னல, நம்ம விட்டு கடந்து செல்லும் பொழுது யாராவது நண்பர்கள், உற்றவங்க, அதிர்ச்சி காரியங்கள் வரும்போது, ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறும்போது, அது குறித்து தான் நம்ம பண்ணுமோ யோசித்து கொண்டே இருப்போம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன செய்யுது, ஏது நடக்குது. ஆனா சீஷனோட வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அவனை கவலைப்பட்டாருங்க. ஆண்டவர் சொல்ற அட்ரஸ் பண்ற, உங்க இருதயம் கலங்காது இருப்பாதுன்னு சொல்ற. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? சீஷர்கள் எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. தைரியம், நம்பிக்கை, விசுவாசம். பேதுரு சுகமாக்குறாரு, அற்புதம் நடக்குது. யோவான் சுகமாக்குறாரு, அற்புதம் நடக்குது. பேதுரு புத்தகத்தை எழுதுறாரு. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சரித்திரம் படித்தாங்க. அந்த கவலைகள் மத்தியில் என்ன பண்ணாங்க? இவங்க என்ன பண்ண சரித்திரம் படித்தாங்க சீஷர்கள். அந்த கவலையை குறித்து யோசிக்கல. ஆண்டவராகிய இயேசுக்கு இல்லையே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுக்க போறாரு, நம்ம என்ன பண்ணுவோம், ஏது நடப்போம், என்ன நடக்க போகுது, அற்புதம் எப்படி செய்ய போகுது, அதிசயம் நடப்போம், யாரு எங்கள் கேள்வி கேட்பா. இந்த சீஷனுக்கு எல்லா கேள்வி இருந்தது. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு வாக்குத்தத்தமாக சீஷர்களுக்கு சொன்னார். இந்த கால வேளையில உங்களுடைய சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த ஆங்ஸைட்டி, அந்த கவலை, அந்த சூழ்நிலைகள் எது உங்களை தாக்குகிறது? எதை குறித்து நீங்க யோசித்துக் கொண்டுகிறீங்க? எதிர்காலத்தையா, இல்ல குடும்பத்தில் இப்படி நடந்தது, மரித்து போயிட்டாங்க, இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலை நம்மளுக்கு இருக்கும் பொழுது எதுவுமே யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அப்ப என்ன தேவைப்படுதுன்னா, அந்த நம்பிக்கை, விசுவாசம், சமாதானம். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்மளால என்ன பண்ணது புரிந்து கொள்ள முடியாது. we do not understand. அதான் சீஷர்கள் அவங்க புரியல. திடீர்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதான் அவங்களுக்கு புரியல, ஏன் எங்களை விட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு. இது இரண்டாவது. மூன்றாவது பிரயாணம் என்ன பாத்தீங்கன்னா, கவலை குறித்து நம்பிக்கையும் சமாதானமும் தேவனிடத்தில் வரும். என்னது? நம்பிக்கையும் சமாதானமும் தேவனிடத்தில் வரும். Trust and peace come from knowing God personally, intimately. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7. ஒரு நிமிஷம் சிஸ்டர், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்கள் என்னது ஒன்றுக்கும் ஒன்று, ஒரு நிமிஷம், உங்கள் விண்ணப்பங்கள் 1, 2 சோதனைக்கூடிய ஜெபத்தினால் 2, 3, 4 தேவனுக்கு தெரியப்படுற 4 காரியங்கள் பவுல் சொல்றாரு. இது நல்லா நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த பிலிப்பியர் நிருபத்தை அந்த திருச்சபை மக்களுக்கு அவர் அட்ரஸ் பண்றாரு. யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னா, திருச்சபை விசுவாசிகளை அட்ரஸ் பண்றாரு. அந்த திருச்சபை விசுவாசிகளுக்கு என்ன பண்றீங்களா, இது ஒரு கவலை. என்னது கவலை? அப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்றாங்க, கவலைப்படாமல் இருங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க சொல்லிட்டு நான் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள், உங்களுக்கு என்ன விண்ணப்பங்கள் இருக்குது, என்ன தேவைகள் உண்டு, உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன, அந்த விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால, விண்ணப்பம் ஜெபம், ஒன்று விண்ணப்பம், ரெண்டாவது ஜெபத்தையும் வேண்டுதனாலையும் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, மனுஷகிட்ட சொல்லாதீங்க.
நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதான் ஆண்டவராகிய சொல்றாரு. முதல்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த மத்திய சொல்லிட்டு உங்களுக்கு முதலாவது யாரு? தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க. ஃபர்ஸ்ட் கோல், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், ஃபர்ஸ்ட் சரண்டர். இங்க பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு தெரியப்படுத்துன்னு சொல்றாரு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சொல்றாங்க. பவுலடிகள் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. நீங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷர்கிட்ட உங்க கவலைகள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லாதீர்கள். உங்கள் ஜெபம், உங்கள் விண்ணப்பங்கள், உங்களுக்கு எல்லா என்ன தேவைகள் எல்லாம் நீங்க என்ன அவருக்கு சொல்லுங்க. பவுலடிகள் இந்த பிரச்சனையை, இந்த கவலையை குறித்து இந்த பிலிப்பு பட்டண விசுவாசிகள் என்ன பண்றாரு? அவர் அட்ரஸ் பண்றாரு. அவங்களும் ஒரு கவலையில் இருக்காங்க, திருச்சபை விசுவாசிகளும். இது எப்படி நடக்குன்னா, நீங்களும் ஆண்டவரும் கூட நடக்கும் பொழுது, அவர் நன்றாக நீங்க அறியும் பொழுது, அவருடைய பாதத்தில் நீங்க நடக்கும் பொழுது, அவர் சத்தியத்தில் நடக்கும் போது, அவர் திட்டத்தில் நடக்கும் போது, நோயிங் காட் பர்சனலி, எனக்கு ஆண்டுகள் ஒரு கனெக்ஷன், எனக்கு ஆண்டுகள் ஒரு உடன்படிக்கை, எனக்கு ஆண்டுகள் ஒரு கமிட்மெண்ட், எனக்கு ஆண்டுகள் ஒரு சரண்டர், அந்த பொறுத்துல இருக்கும் பொழுது அந்த கவலைகள் என்ன பண்ணாதா நம்ம என்ன பண்ணாத மேற்கொள்ள முடியாது. அந்த கவலை குறித்து நம்ம சிந்திக்க முடியாது. ஏன் சிந்திக்க முடியாத? நீங்க அவருக்கு தெரியப்படுத்துறதுனால உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு சமாதானம் வருது. நோயிங் காட், அவர் நன்றாக அறிய வேண்டும், அவர் அறிய வேண்டும், நான் அறிய வேண்டும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவர் அறியுங்கள். உங்களுக்குள்ள அந்த இன்டிமேஷன் இருக்கு. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள என்ன பண்ண ஒரு இன்டிமேஷன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள தேவ சமாதானம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். அங்க ஒரு வார்த்தை ரொம்ப பவுலடியார் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. 7ஆம் வசனத்துல அவர் கண்டிஷன் தராரு. என்ன பண்றாரு பவுலடியார்? கண்டிஷன் சொல்றாரு. இதை நீ செய். இந்த 6ஆம் வசனத்துல நீ இதை செய். என்ன செய்? நீ ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, தேவனுக்கு தெரியப்படுத்து. 7ஆம் வசனம் ஆரம்பத்தை சொல்றாரு, அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது அது 2 வசனம் வருது, 2 வார்த்தை. நீங்க செய்யும் பொழுதுதான், அப்பொழுது அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்க சிந்தனைகளா. இப்ப 2 வார்த்தை பாருங்க, உங்கள் இருதயம், உங்கள் சிந்தனையா. நம்ம கவலையா இருக்கும் பொழுது நம்ம எதை பாதிக்கும் தெரியுமா? நம்ம எண்ணங்க, சிந்தனை என்ன பண்ணும்? பாதிக்கும். 2வது அந்த சமாதானம் இருக்காது நம்மளுக்குள்ள. என்னது? சமாதானம் இருக்காது. நீ இதை செய்யும் பொழுது, 6ஆம் வசனம் நீங்க செய்யும் பொழுது, 7ஆம் வசனத்துல ஒரு சொல்யூஷன் சொல்ற, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன பண்ணுமா? இருதயங்களும் சிந்தனை உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை ஆள கருவுது. எது உங்களை ஆளுதா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கவலைகள், பிரச்சனைகள், எதை குறித்து கவலை பண்ணி எனக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆனா நீங்க மனுஷர்கிட்ட என்ன பண்ணாது? உங்க கவலைக்கு என்ன பண்ணாங்க? சொல்லாதீங்க. ஒருவேளை கேட்கலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம். ஆனா கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன வரும்? ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வரும். உங்க இறுதி உங்க சிந்தனை பார்த்து சிதறாது. அதான் வரியில ஒரு டெஃபினேஷன் இருக்குது, டிவைடட் மைண்ட்னுவாங்க. அப்படின்னா சிதற எங்குமே என்னது ஒரு இதா இருக்காது, சிந்தனையே குந்தனே இருக்கும் அந்த கவலை இருக்கும்போது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு சமாதானம் இருக்கு. இது எப்படி நடக்கும்னா, நீங்களும் ஆண்டவரும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, அவர் அறிகின்ற அறிவில் வரும்பொழுது தான் உங்களுக்குள்ள அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும். இப்போ முதல் காரணம் சொன்ன உங்க கவலை என்னன்னா, நீங்க என்ன தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. 2வது நான் சொன்னேன், என்னோட பிரயாணத்தில் உங்க சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சந்தர்ப்பங்கள் ஏதாவது வரும்பொழுது என்ன பண்ணும்? உங்களுக்கு கவலை வரும்பொழுது என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? உங்களோட சமாதானம், சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். 3வது பார்க்கும்போது அந்த நம்பிக்கையும் விசுவாசம் ஆண்டவரை அறிகின்ற அறிவில் வரும்பொழுது தான் உங்களுக்குள்ள என்ன வரும்? அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரும். 4வது பிரயாணம் பார்த்தீங்கன்னா, இந்த கவலை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணும்? அது தடங்களா வரும். இன்ட்ரன்ஸ் அது
தடங்கள், நமக்கு தடை வரும். என்ன தடை வரும்னா, கவலையோடு இருக்கும் பொழுது ப்ரேயர் பண்ண மாட்டோம். கவலையோடு இருக்கும் போது வேதத்தை என்ன பண்ணோம், வாசிக்க மாட்டோம். கவலையோடு இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா இருப்போம். இந்த கவலையோடு இருக்கும் பொழுது ஒரு சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்காது. இந்த கவலைப்படுவதனால நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள், இவெல்லாம் அது இன்ட்ரன்ஸ் தடைகள். ஒரு சர்ச்சில் நான் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அந்த பாஸ்டர்கிட்ட நான் கேட்குறேன், ஏங்க ஆட்கள் வந்திருந்தாங்களே, ஏன் சபை விசுவாசிகள் குறைஞ்சு கொண்டே போகிறாங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது பிரதர், எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால வரமாட்டுறாங்க, நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பிரச்சனைனா, அவங்களுக்குள்ள ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை, கவலை குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து. அப்போ எது பாதிக்குதுன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணம் பாதிக்குது. முதலாவது பிரயாணம் பார்த்ததுல, அதாவது நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிறீங்க, ஆண்டோடு டிராவல் பண்ணுறீங்க, ஆண்டவர் அதிக அறிவில் வளர்றீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அந்த கவலை வரும்போது என்ன ஆகுது, நீங்கள் ஆண்டரை விட்டு என்ன பண்ணுறீங்க, பின்வாங்குறீங்க. ஆண்டரை விட்டு என்ன பண்ணுறீங்க, பின்வாங்குறீங்க. அப்போ கவலை தான் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நான் வந்து அது வந்து பெருசாக தெரியும். என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னால் ப்ரேயர் பண்ண முடியல, வேத வாசிக்க முடியல, வேத தியானிக்க முடியல, உபவாச மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, பைபிள் அட்டன் பண்ண முடியல, யூத் ஃபெலோஷிப் அட்டன் முடியல, சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண முடியல, எந்த ஊழியத்தில் நான் பங்கு கொள்ள முடியல. தடை, கவலை உங்களை என்ன பண்ணுது, அது ஆளுக்கு அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அது எப்படி மேற்கொள்ள முடியும், அந்த இன்டென்ஷன் எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? வாசிங்க லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38-41. லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38-41. ஒரு நிமிஷம் சார் இருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஓகே, அதே வாசிங்க, அந்த இதே வாசிங்க, பின்பு அது பிரயாணம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்க, அதை வாசிங்க. 18-19 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19. கரெக்ட், வசந்த் கேட். ஒரு நிமிஷம், தேங்க்யூ பிரதர். அதாவது நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்டும் என்னது, வசனத்தை கேட்குறீங்க, டெய்லி வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க. முதல் வார்த்தை பாருங்க, உலக கவலைகள். ரவுண்ட் பண்ணீங்க, என்னது உலக கவலைகள். ரெண்டாவது ஐஸ்வர்யத்தையும் ஐக்கியமும். மூன்றாவது மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சையை பிரவேசித்து வசனத்தை நொறுக்கி போடு, அதனால பலனற்று போனீர்கள். 4 காரியங்க, உலக கவலைகள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், குடும்பத்தை குறித்து பல விதமான உலக கவலைகள். அது ஒண்ணு. ரெண்டாவது ஐஸ்வர்யத்தை மைக்கமோ, எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வீடு கட்டலாம், இது தப்பு கிடையாது. ஆனா அதை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டே என்ன பண்றீங்க, கவலைப்படுங்க. எங்க லேண்ட் வாங்கலாம், என்ன பண்ணலாம், அதெல்லாம் நல்லது. பட் ஆனா கவலை என்ன பண்ண, உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அந்த கவலை உங்களை ஆட்கொள்ள கூடாது. மூன்றாவது சொல்ற, இதை குறித்தான இச்சை உட்பிரவேசித்து வசனத்தை நொறுக்கி போட, அதனால என்ன பண்றீங்க, பலனற்று போனீங்க. தடை, இன்ட்ரன்ஸ், அதனால தடை, வசனத்தை கேட்க முடியாது. இவர்களோ முழு இடங்கள் விதைக்கப்பட்டார்கள். விதைக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. விதைக்கிறார்கள், விதைக்கப்பட்டார்கள். உலக கவலைகள், ஐஸ்வர்யமாய்க்கமும் இந்த வசனத்தினால விதைக்கப்பட்டார்கள். லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 வசனம் வாசிங்க. லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38. ஒரு நிமிஷம் சிஸ்டர். பின்பு அவர் பிரயாணம் போக ஒரு கிராமத்தில் என்ன கிராமம் அது, ஆனா பேர் போடல, அது என்ன கிராமம் கேட்டா பெத்தானியா என்கின்ற ஒரு சிறிய ஒரு கிராமம். பெத்தானியா கிராமத்துல பிரவேசித்தார்.
ஒரு சிஸ்டர் மார்த்தா மரியாள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செலக்ட் பண்றான்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணது வசனத்தை கேட்க என்ன பண்ணா அவன் செலக்ட் பண்ணான். இருங்க, இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து இந்த 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 வசனத்தை நான் இன்னைக்கு நான் இந்த வசனத்தை நான் நிறைய வாட்டி படித்துக்கிறேன், தியானித்துக்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் படித்தேன். இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோட சமூகத்தின் நேராவது உட்காரோம், நேரம் கொடுக்குறோம். இது இன்னைக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் அந்த இது மெசேஜ் ரெடி பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் தியானிக்கும் பொழுது மறுபடியும் இந்த வசனத்தை ரொம்ப கேப்சர் ஆச்சு. அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிஸி வேர்ல்டு. வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், இங்கே போனோம், அங்கே போனோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ரிலேட்டிவ் பார்க்கணும், நிறைய குறித்து என்ன பண்ணோம் கவலை பிளான். ஆனால் மரியாள் பாருங்க, இயேசுவின் பாதத்தை அருகே உட்கார்ந்து நேரத்தை என்ன பண்ண ஆண்டரோட செலவு. அதான் நான் சொன்ன முன்னாடி, நோயிங் காட் பர்சனலி. ஆண்டவர் நன்றாக அறிய வேண்டும், அவரோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னது முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இங்க மரியாதை பார்க்கும்போது அவர் பாதத்தில் உட்கார்ந்து, which means அப்படியே அவர் சரண்டர் பண்ணிட்டாவ மரியாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு. அந்த அர்ப்பணிப்பு, அந்த பொறுத்தை மரியாள் பண்றா. அடுத்தது வாசிங்க. அவர் வசனத்தை என்ன பண்ண கேட்டுக்கொண்டு இருந்தால பாருங்க. அவர் வசனத்தை என்ன பண்றது, அவர் கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தை என்ன பண்றது கேட்டுக்கொண்டு இருந்தால். ஒரு நிமிஷங்க, நல்லா அந்த வார்த்தை கவனிங்க. மார்த்தாலோ பற்பல வேலைகள், அதாவது பிஸி. கம்ப்ளைண்ட் வரும் பாருங்க. வாசிங்க வாசிங்க. ஒரு சிஸ்டர், சரி, இந்த வசனத்துல எத்தனை வாட்டி கவலை வருது சொல்லுங்க பாப்போம். ரெண்டு வாட்டி. தேங்க்யூ. ரெண்டு வாட்டி பாத்தீங்கன்னா கவலை கவலை வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பாருங்க. ஒரு கிராமன்றது, அந்த வார்த்தை கிராமன்றது. இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா மார்த்தாளோ என்ன பண்றா, கவலைப்படுறா. மார்த்தாளோ கவலைப்படுறா ஒரு கிராமத்துல. நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கும் பொழுது என்னது, டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிறோம், நம்மளுக்கு நிறைய கவலை இருக்குது. கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் குறித்து என்ன பண்றோம், கவலைப்படுறோம். இதுல பார்க்கும்போது மார்த்தாளோ பல பல வேலை செய்து கொண்டு வருத்தம் அடைகிறா. ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்யறேன், சகோதரி என்னை விட்டு, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிற, ஆண்டவர் உமக்கு கவலை இல்லையா? அவர் கவலைப்பட்டு கொண்டுகிறா, உமக்கு கவலை இல்லையா சொல்லிட்டு இயேசு அவர்களுக்கு பிரதித்துவமாக, மார்த்தாளே மார்த்தாளே. சரி, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளே மார்த்த ரெண்டு வாட்டி சொல்லி ஒரு வாட்டி சொல்லாமே? நீங்க யோசிச்சுப்பீங்களா? மார்த்தாலே சொல்லி விட்டுருக்கலாமே, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டு வாட்டி சொல்லணும்? நான் தியானித்து கொண்டு பொழுது, இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது பார்த்தீங்களா, நம்ம கேஷுவலாக சொல்ல மாட்டோம். ஹே 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 என்னது என்னது ஹே ஹே அப்படின்னுவோம். தினேஷ் 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 பாருங்க பாருங்க, என்னதுன்னா இட்ஸ் அட்ராக்ஷன். ஏய் கவுனி, நாங்கள் சொல்ற கேளுங்க. மார்த்தாளே மார்த்தாளே, ஏன் நீ இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறா? புரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் மார்த்தாலே சொல்லிக்கலாமே, ஏன் 2 times, ஏன் 2 வாட்டி? அந்த கவலை வார்த்தை 2 வாட்டி வருது, மார்த்தாலே 2 வாட்டி வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு என்ன பண்ண புரிய வைக்கிறார். ஏன் நீ கவலைப்படுற? உங்க சிஸ்டர் மரியாள் என்னோட பாதத்தை உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறா, நீங்க உலக பிரகாரம் குறித்து நீ கவலைப்படுற. இது உன்னோட ஆவிக்குரியத்தை பத்தி இது தடங்களா இருக்குது, ஜெபிகள் தடங்களா இருக்குது, வேத வாசிப்பு தடங்களா இருக்குது. உன் மரியாள் நல்லதை செலக்ட் பண்ணா என்னோட சமூகத்துல உட்கார்ந்து வேத தியானிக்கவும் வேத படிக்கவும் சத்தத்தை கேட்கவும் இருக்கிறா. ஆனா நீங்க பற்பல உலக கவலையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். மார்த்தாளே மார்த்தாளே, நீ கவனி. ஆனால் இந்த ஆக்கியம் எனக்கு தெரியல, வேத ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க தெரியல, நிச்சயமாக மார்த்தாளும் மன தெரிந்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார்,
சுகம் நடக்குது, விடுதலை பெறாங்க, அற்புதம் எல்லாமே நடக்குது. நிச்சயமா இந்த சம்பவத்துல மார்த்தாள் நிச்சயமாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பா. ஒரு யூட்டன் அவர் வாழ்க்கையில உலகத்தை குறித்து கவலைப்பட்ட மார்த்தாள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நிச்சயமாக என்ன பண்ணுவா, அவளும் ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்திருப்பாள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பரலோகத்துக்கு போனா நமக்கு தெரியும் நிச்சயமா. அதை பற்றி வியாக்கியான வேத ஆராய்ச்சிகள் ஒருவேளை நிச்சயமாக அதை தியானித்துக் கொண்டிருக்காங்க, அதை டிபேட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறாங்க. உலக கவலைகள் இப்படி இருக்கும் பொழுது உங்க இன்ட்ரன்ஸ் தடைகள் என்ன பண்ணுவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணுவாங்க, அந்த ஐக்கியம் என்ன பண்ண முடியுது, சேர முடியாது. கவலைகள். ஆறாவது பிரயாணம் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனோட திரும்பும் பொழுது நம்முடைய கவலைகள் பதட்டங்கள் அவர் நீக்குவார். God will take our worries and anxieties from us when we அவருடைய சமூகத்தை கடந்து போகும்போது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் போதும் சிஸ்டர். இந்த கடிதத்தை யார் எழுதுறாருன்னா பேதுரு எழுதுறார். யார் எழுதுறா? பேதுரு எழுதுறார். இவர் யாருக்கு எழுதுறாருன்னா சிதறி அடிக்கப்பட்ட விசுவாசிக்கு எழுதுறாரு. சுவிசேஷ நிமித்தமாக சிதறி அடிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கு என்ன பண்றாங்க, பிரிந்து போறாங்க. நான் இப்படியா யோசிக்கிறேன், இந்த கவலைப்படாத வார்த்தையை பேதுரு உபயோகிக்கிறார் என்றால் அது யாருக்கு கட்டுப்பாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுக்கிறார். அந்த வார்த்தையை மலை பிரசனத்தில் இருக்கும்போது சீஷர்கள் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த பாடம் இவர்களுக்கு சீஷர்கள். பேதுரு பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் பேதுரு 5ஆம் வசனத்தில் கடைசியில் முடியும் போது அந்த 5ஆம் வசன அதிகாரத்தில் மூப்பருக்கு எழுதுறாரு, எல்டருக்கு எழுதுறாரு, அங்குள்ள விசுவாசிக்கு எழுதுறாரு, வாலிபருக்கு எழுதுறாரு. ஏதோ ஒரு கவலை அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்டில் நடக்குது. பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவரிடத்துல என்ன பண்ணுங்க, வைத்து விடுங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை இருக்கும், நீங்க யார்கிட்ட தெரியப்படுத்தணும் என்றால் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அதான் பேதுரு சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அதை எடுத்து நீங்க விலகி வாங்க, அதை விட்டு என்ன பண்ணுங்க, விலகி வாங்க என்று பேதுரு அங்க உள்ள விசுவாசி சிதறி அடிக்கப்பட்டவங்களை என்ன பண்றாரு, அங்க மூப்பர்களுக்கும் அங்க எல்டர்ஸ்க்கும் திருச்சபை உள்ள விக்கிரவாளுக்கும் நீங்க அட்ரஸ் பண்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த உபத்திரத்தை குறித்து நீங்க சிதறி அடிக்க போய்க்கிறீங்க, இதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை ஆங்ஸைட்டிஸ் வரி எல்லாம் பண்ண என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பி தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில கவலைகளை வேதத்திலிருந்து நாம பார்த்தோம். நம்பிக்கையும் விசுவாசம் வரும்பொழுது அந்த கவலை நம்மளுக்குள்ள என்னது விட்டு விலகி விடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது சூழ்நிலைகளை மாறும் பொழுது அது கவலை குறித்து நீங்க இருக்கு என்றால் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வர முடியும். அந்த கவலை நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க அறியும் போது நாளுக்கு நாள் வரும் பொழுது அவரோடு இருக்கும்போது அந்த கவலை நம்ம விட்டு கடந்து செல்லும். நீங்க ஆண்டவரோட சமூகத்தை மாத்தாத மாதிரி என்ன உட்காரும் பொழுது தியானிக்கும் பொழுது அந்த கவலை என்ன பண்ணு நம்ம பெருசா தெரியாது. பேதுருடிகள் சொல்ற பிரகாரமாக உங்க கவலைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அவரிடத்துல நீங்க வைத்து விடுங்கள், அவரே உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பிராக்டிக்கலா எப்படி இதை நம்ம மேற்கொள்ள முடியும், பிராக்டிக்கலா எப்படி மேற்கொள்ள முடியும்? எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-3. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
ஓகே தேங்க்யூ. ஜீசஸ் லவ்ஸ் சர்ச். உங்க விசுவாசி எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் என்னன்னா, ஒருவேளை கவலையோடு நீங்க உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்க, இந்த 2025 எப்படி பேஸ் பண்ண போறோன்னு. உங்களுக்கு முதல் சொல்யூஷன் என்ன சொல்றேன்னா, உங்கள் எண்ணங்கள் உங்கள் சிந்தனை எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண நோக்கி பாருங்க. இந்த எபிரேயர் ஆக்கியோன் இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா நீங்க வாசிப்பீங்க என்றால், அங்க எல்லாருடைய பெயர்கள் போட்டுப்பட்டிருக்கு. ஆபிரகாம் பெயர், யாக்கோபு பெயர், நோவா பெயர், எல்லாருடைய பட்டியலை என்ன பண்றது அந்த இடத்துல 11ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனா 12ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது யாக்கியம் சொல்றாரு, நீங்க என்ன பண்றோம், உங்க எண்ணங்கள் உங்க சிந்தனையில ஆண்டவர் இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பட்டியல பேர் போடுறவங்க எல்லாரும் நிச்சயமாக கவலைப்பட்டிருப்பாங்க. மோசே கவலைப்படுகிறார், ஆபிரகாம் கவலைப்படுகிறார், நோவா கவலைப்படுகிறார், யாக்கோபு கவலைப்படுகிறார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, கவலையோட பிரயாணத்துல தான் வராங்க. ஆனா 12ஆம் என்ன சொல்றாரு, உங்க எண்ணங்கள் உங்க சிந்தனை எல்லாம் எங்க ஃபோக்கஸ் பண்ணாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இத்தனை திரளான ஜனங்கள் சாட்சிகள் இருக்குது என்று இந்த எபிரேயர் ஆக்கியோன் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ உங்க எண்ணங்கள் உங்க சிந்தனைகள் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்ணுங்க, நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவர்கள் எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இந்த எபிரேயர் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் நம்மளே போல என்ன பண்ணாங்க, ஒரு மனிதர்கள். எல்லாரும் பாடுகள், உபத்திரம், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் கடந்து போனார்கள். இவர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரே ஒரு காரியம் செய்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பண்ணாங்க நோக்கி பாத இத்தனை மேகம் போன்ற திரளான ஜலங்க என்று இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ முதல் சொல்ல ஜீசஸ் லவ் பைபிள் சர்ச்சுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க நோக்கி பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைங்க. அந்த கவலையை விட்டு என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய இந்த கைடன்ஸ் என்ன பண்ணுங்க தேடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எனக்கு அவருடைய வழி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய கைடன்ஸ் என்ன பண்ணுங்க நீங்க தேட வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா, அனுதினம் என்ன பண்ணுவோம், இந்த வேதத்தை என்ன பண்ணுங்க தியானிக்க வேண்டும், இதை வாசிக்க வேண்டும். அப்போ அந்த கவலைக்கு என்ன பண்ணாது, உங்களை வந்து மேற்கொள்ளாது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பாஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், நீங்க மறந்து விடணும். அதே யோசனை கொண்டு இருக்கக்கூடாது. என்னது அதே என்ன பண்ண கூட, சில பேர் அது யோசனை இருப்பாங்க, இப்படி நடந்தது, இப்படி லாஸ் ஆயிடுச்சே, இப்படி போயிடுச்சே, இவங்க இறந்துட்டாங்களே, என் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அந்த பழைய ஃபர்கெட் தி பாஸ்ட், அந்த பழைய சினாவை மறந்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நீங்க என்ன பண்ணோம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆறாவது என்னோட சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த நேருக்கு தெரிந்த வசனம் இது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த நீதிமொழி புத்தகத்தை யார் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் ராஜா எழுதுறார். அந்த நீதிமொழி புத்தகம் ஃபுல்லாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், குட் பேடு குறித்து எழுதுறாரு, விக்கெட் குட் பற்றி எழுதுறாரு. பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த நீதிமொழிகளை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறாரு அவர், இந்த ஆக்கியோன் சாலமோன் ராஜா. பிரசங்கி புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த இடத்துல இப்போ சாலமோன் ராஜா சொல்றாரு, நான் ஆசிரியர் என்றார். என்னது, நான் ஆசிரியர், ஐ த டீச்சர் அப்படி சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில். நீதிமொழியை வாசிக்கும் பொழுது அவர் ஜெனரல் என்ன பண்றது, எல்லாமே பிராக்டிக்கலா அவர் சொல்றாரு. இந்த பிரசங்கி புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எல்லாமே என்ன பண்றாரு, மாயே. என்னது எல்லாமே என்னது மாயே என்று சொல்றாரு. சாலமோன் ராஜா என்ன சொல்ல வர்றாரு, நீங்க ஆண்டவரை மாத்திரம் நீங்க நம்பிக்கையா இருங்க. ட்ரஸ்ட் இன் தி லார்ட். ஏன் ட்ரஸ்ட் இன் தி மேன் சொல்லாம, ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் சொல்லாம, ட்ரஸ்ட் யுவர் மதர் சொல்லாம, ட்ரஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் சொல்லாம, கரெக்ட்டுங்களா? ஏன் ட்ரஸ்ட் இன் தி லார்ட் சொல்லணும் அவரு? நீங்க ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க ஏன் சொல்லணும்?
அவர் எல்லாத்தையும் பார்த்தவர் சாலமோன் ராஜா. நீதிமொழி புத்தகத்தை எழுதுறாரு, பிரசங்கியின் புத்தகத்தை எழுதுறாரு, உன்னத பாட்ட புத்தகத்தை எழுதுறாரு. பிரசங்கியின் புத்தகம் பார்க்கும்பொழுது எல்லாமே மாயே, எல்லாம் கொஞ்ச காலம், தற்காலிகமான உலகத்தை வாழ்கிறார். அந்த பிரசங்கியின் புத்தகம் என்ன பிடிச்ச வசனம் பார்த்தீங்கன்னா, அவரே பர்சனலா சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். ஸ்டடி அண்ட் எக்ஸ்ப்ளோர் என்றார். என்னது? அதை படித்து ஆராய்ந்து பார்த்த. ஸ்டடி அண்ட் ஐ த டீச்சர். அவர் ஆசிரியர். அவரு சாலமோன் ராஜா இது ஆசிரியர். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சூரியன் கீழே எல்லாமே மாயே, சூரியன் கீழே எல்லாமே தற்காலிகம். அந்த சூரியன் கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி அதிகாரத்தை 12ஆம் அதிகாரம் அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அவர் நித்தியமானவர். அவரை மாத்திரம் நீங்க பண்ணுங்க, ஆராதிங்க என்று சாலமோன் ராஜா சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த நீதிமொழியில பார்க்கும் பொழுது, நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, நீங்க ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. எப்படின்னா முழு இதயத்தோட நம்புங்க. வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏஎல்எல் முக்கியமான வார்த்தை. ஆல் யுவர் ஹார்ட். ஆஃப் ஹார்ட்டட் கிடையாது. ஆல் யுவர் ஹார்ட். என்ன சொல்றாரு? டு நாட் லீன். உன் சுய புத்தி மேல் சாயாத. இன்னொரு வார்த்தை டிரான்ஸ்லேட் சொல்லு, அதை பத்தி நீங்க கவலைப்படாத. டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. டு நாட், ஒரு எச்சரிக்கை, ஒரு காஷன், ஒரு கமாண்ட். நீங்க மியூசியத்துக்கு போயிருப்பீங்களா, ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கும். அந்த கண்ணாடி பாக்ஸ் மேல என்ன போட்டிருப்பாங்க? டு நாட் டச்னு சொல்லியிருப்பாங்க. என்னது? டு நாட் டச். அதை தொடாத, அது செய்யாத, அது பண்ணாத. அப்பதான் நம்ம ஆள் தொட்டு பார்ப்போம் என்னதான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா பைபிள் பிரகாரமாக பார்க்கும்போது டூ நாட் வரும்போது அதை பண்ணாத, அது செய்யாத, அது எச்சரிக்கை, கமான் என்று சாலமோன் ராஜா சொல்றாரு. நீ ஆண்டவரை மாத்திரம் நீ நம்பு, ஆண்டவரை மாத்திரம் நீ விசுவாசி. எப்படி விசுவாசி? முழு இதயத்தோடு. ஆல் யுவர் ஹார்ட்ன்றாரு. மூணாவது அந்த லைன் பாத்தீங்கன்னா, நீ எல்லா வழியிலும் நீ அவரை நினைத்துக்கொள். அது மறுபடியும் பாருங்க, ஆல் வருது, ஏஎல்எல். ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் வேஸ். என்னது? அவரை நினைத்துக்கொள். உன் எல்லா வழியிலும் அவரை நினைத்துக்கொள். அவரும் பாதி நம்ம செவ்வைப்படுத்துவார். அவர் தான் உனக்கு, அவர் தான் உன் நம்பிக்கை, அவர் தான் விசுவாசம், அவர் தான் எல்லாமே. நீ மனுஷனை நம்பாத. சாலமோன் ராஜா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாரு, ட்ரஸ்ட் இன் தி லார்ட். இதுல 4 லைன், இதுல 4 லைன் இருக்குது இந்த வசனத்துல. முதல் லைன் பாசிட்டிவ் லைன். பாசிட்டிவ் லைனா நீங்க ஆண்டவரை நம்பு. ரெண்டாவது லைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைன், நீங்க சுய புத்தி மேல சாயாத, நெகட்டிவ் லைன். மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா எல்லா வழியிலும் அவரை நினைத்துக்கொள். என்னது? எல்லா வழியிலும் அவர் நினைத்துக்கொள். நான்காவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஈவில் அவர் உன் பாதி என்ன பண்ணுவார்? செவைப்படுத்துவார். அந்த நெகட்டிவ் மைண்ட் மட்டும் நான் எடுத்துருங்க. உங்க சுய புத்தி மேல சாயாதீங்க. உங்க கவலைகள் நீங்க சிந்திக்காதீங்க. உங்க கவலையை குறித்து யோசித்துக்காதீங்க. அந்த நெகட்டிவ் ஆனா ஆண்டவரை மாத்த என்ன பண்ணுங்க? நீங்க நம்புங்க, விசுவாசிங்க என்று சாலமோன் ராஜா சொல்றார். அல்லேலூயா. கவலையோடு இருப்பீங்க என்றால் நாம் தேவனை ஆராதிக்க முடியாது. வரி இஸ் a worship your problem. உங்க கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க அதை ஆராதிக்கிறீங்க, கவலையை ஆராதிக்கிறீங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிறீங்க என்றால் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு சமாதானம், ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வரும். ஒரு ஆக்கு இப்படியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, worry is a total waste of time. உனது கவலை என்றது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். it does not change anything. அது என்னது? உங்களை மாற்ற முடியாது, நீங்க அதை மாற்ற முடியாது. all does it steal your joy. உங்களோட சந்தோஷம் என்ன பண்ணும்? அது எடுத்துக்கும். உங்க சந்தோஷத்தை என்ன பண்ணும்? அது எடுத்துக்கொள்ளும். keep your busy. அது பிஸியா வைத்துக்கொள்ளும். ஆனா நீங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை குறித்து நீங்க பிஸியா இருக்கும், கவலைப்பட்டே கொண்டு இருப்பீங்க. ஐயோ இந்த மாதிரி இது ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்யுது, அது பிஸியா வைத்தின்னு இருக்கும். ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. worry is total waste. இப்போ பிரியமானவர்களே, இந்த காலையில ஜீசஸ் லவ்ஸ் திருச்சபையின் விசுவாசிகளை இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி கவலைகளை மேற்கொள்ள போறோம் என்று நான் வேதத்தின் அடிப்படையில் நான் பேசிட்டேன். உங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், அது எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாகவே இந்த ப்ராக்டிக்கலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா
ஆண்டவரை மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள், உங்க சிந்தனைகள் எல்லாம் என்னாவது ஆண்டவர் மாத்திரம். கவலையை என்னது எடுத்து போடுங்க. கவலையை குறித்து நீங்க சிந்திக்கும், அதை பத்தி யோசிக்கவே வேணாம். ஆண்டவர் மாத்திரம் இருக்க என்றால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை என்னது நேர்த்தியா உங்களை வைத்து போற. அவருக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாமே அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு இந்த 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 நீதிமொழிகளில் ஒரு அழகான ஒரு சண்டே ஸ்கூல் பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான பாடல் அது. Trust in the Lord with all your heart and lean not on understanding. Do not worry about tomorrow. God is under control. Trust in the Lord with all your hearts and lean not on understanding. Do not worry about your ways. In all your ways என்ன பண்ணுங்க, acknowledge him. In all your ways acknowledge him and he will make your path straight. Don't worry about tomorrow. God is under control. Just trust in the Lord with all your hearts and he will carry you through. And he will carry you through. Just trust in the Lord. ஆண்டவர் மாத்து நம்புங்க. அவர் உங்களை அழகாக நேர்த்தியா உங்களை என்ன பண்ணுவாரு, நடத்த சொல்வார். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்து நேராக கடந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஜீசஸ் லவ்ஸ் திருச்சபையின் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்று என்ன கவலையோடு, கஷ்டங்களோடு, பலவீனோடு, சோர்வோடு உட்கார்ந்து கொண்டது உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் உங்க எல்லாம் அறிந்துகிற தேவன், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. அந்த கவலை எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியான நீரை எங்களுக்கு ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவரே நீரை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் நீரை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த திருச்சபையினுடைய ஐயாவுக்காகவும் அம்மாக்காக நான் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழிய பாதத்தில் ஆசீர்வதிப்பீராக, சுகத்தையும் பலத்தை தருவீராக. பாஸ்டர் தினேஷ் ஐயாவுக்கும் ஷேரன் ஐயாவுக்கும் அன்றைய ஜானும் அவங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய கிருபை இருப்பதாக. அன்றைய நாளுக்கு நாள் இந்த திருச்சபையானது வளர உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் கர்த்தாவே சுவிசேஷம் கடந்து போக உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சீஷர்களை உருவாக்கும், ஊழியக்காரர்களை உருவாக்கும், போதர்மார்களை உருவாக்கும். அன்று இந்த திருச்சபையை நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.